ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பீகாக் ஃபெதர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த கேட்டிருந்தாங்க, டியூட்டோரியல் போடுங்க சிஸ்டர்னு. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஆப்ளிக்யூவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறையா பண்ணி வால் ஹேங்கிங் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸி இதை பண்ணுறது. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, நான் எடுத்துருக்கிறது ஃபஸ்ட் இந்த வைலட் கலர், ஓகே, பர்பிள் வைலட் அந்த மாதிரி கலர், ஒலிவியா பிராண்ட், கங்கால ஒலிவியா 100% அக்ரலிக் yarn. ஓகே, ஷேட் நம்பர் இது தான். நெக்ஸ்ட் சேம் பிராண்டு தான், ஸ்கை ப்ளூ கலர். நெக்ஸ்ட் எல்லோ, ஓகே, எல்லோ கலர். அதுக்கப்புறம் லைட் க்ரீன். எல்லாமே சேம் பிராண்ட், எல்லாமே 100% அக்ரலிக் yarn தான். லாஸ்ட்டாக டார்க் க்ரீன் கலர். ஓகேவா, நீங்கள் என்ன கலர்ஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm க்ராச்செட் ஹூக் சைஸ். ஓகே, இதோட நீங்கள் சின்ன யான் காட்டன் யானில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 2 mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுங்கள். காட்டன் யான்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஓகேவா, இன்னும் நீங்கள் 3.5 ஹூக் சைஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் பெருசாக கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சிசர்ஸ் அண்ட் யான் நீடில். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட் ஒரு நார்மலாக நம்ம போடுற நாட்டு தான். பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. ஈஸி தான் க்ராச்செட்டிங் பண்ணுறது. லெசன்ஸில் நான் ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ செயின் 5 போட போகிறோம். 1 2 3 4 5. ஓகே, செயின் 5 போட்டிருக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 3, 1 2 3. ஓகே, இப்போ நமக்கு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த சர்க்கிளோட இந்த சென்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, இது நம்ம ஸ்லிப் நாட் போட்ட இந்த ஹோல், இதில் ஒர்க் பண்ணிடாதீங்க. இந்த சென்டர் சர்க்கிளோட இந்த சென்டரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள் சென்டரில் 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. யான் ஓவர், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, ஒரு டபுள் க்ரூஷே. ஓகே, செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். இது ஃபஸ்ட் டபுள் க்ரூஷே. 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 பண்ணிட்டோம், இப்போ ரிமைனிங் 13. ஓகே, 2 3 4 5 6 7 8. சர்க்கிள் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, 9 10 11 12 13 14. Okay,
14 இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். எங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, செயின் 1 2 3 இந்த தேர்ட் செயினோட டாப்பில் அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கலர் இந்த வயலட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து லைட் ப்ளூ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் யானை வந்து அப்படி கிராப் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு 15 செயின்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கிராப் பண்ண யானையும் நம்மளோட பழைய யான் ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நாட் போட்டுட்டு வயலட் கலர் யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கிற ப்ளூ கலர் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணும்போது இந்த பின்னாடி நம்மளோட வயலட் யான் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் யானையும் சேர்த்தே ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி இப்படி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். 1 2 3 சேம் ஸ்டிச்சிலே வந்து 1 டைம் டபுள் குரோஷே பண்ணணும். ஓகே, yarn over same stitch. ஓகே, இந்த சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் டபுள் குரோஷே, அதே ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் 6 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். இது வந்து செயின் 3 ஒரு டபுள் குரோஷே, இது ஒரு டபுள் குரோஷே. ஸோ 2 டபுள் குரோஷே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த வெரி நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் இங்கேருந்து 6 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே. ஓகே, நெக்ஸ்ட் வெரி நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலே ஹூக் எப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். 1 சேம் ஸ்டிச்சில் இன்னும் 1 more டைம். நெக்ஸ்ட் 6 ஸ்டிச்சஸில் மட்டும் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. தேர்ட் ஸ்டிச்சில் 4th டைம். லாஸ்ட்டாக 6th டைம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 டைம் ஃபஸ்ட் வாட்டி பண்ணியிருந்தோம்ல, அது 1 2 3 4 5 6 இன்னும் 1 more டைம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதை விட்டுட்டு 6 டைம்ஸ் பண்ண சொன்னேன். 1 2 3 4 5 வரைக்கும் தான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 1 more டைம் பண்ணணும், 6th டைம். ஓகே, 1 2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம செயின் 3 போட்டு ஒரு டபுள் குரோஷே ஒரு செட். ஓகே, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஸோ 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும் ஒரே ஸ்டிச்சில். 1 2 3 சேம் ஸ்டிச்சிலே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ரிமைனிங் இருக்கிற 7 ஸ்டிச்சஸில் வந்து 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். 1 2 3 4 5 6 7. ஓகே, 1 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, லாஸ்ட் செயின் 7th டைம். ஓகே, 1 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 டைம்ஸ் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ வந்து செயின் 3ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கலர் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க.
ஓகே, பேக் சைடில் நம்ம பழைய யானையும் இதையும் டைப் பண்ணிக்கோங்க ஒன் டைம். இப்போ ப்ளூ கலர் யானை கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்ம எல்லோ கலர் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்டு 2ஓட எண்டில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 31 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 செயின் 1 ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சேம் ஸ்பேஸ்லேயே ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, சேம் ஸ்பேஸில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகேவா, செயின் 1 கவுண்ட் ஆகாது. இங்கே ஒரு டைம் சிங்கிள் க்ரூஷே அதே ஸ்பேஸில் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்னால் இங்கே போயிடாதீங்க, இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டிச் இருக்கும். இங்கேருந்து 12 செயின்ஸுக்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 2 3 4 11 12. ஓகே, 12 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயோட சேர்த்தா நமக்கு 13 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ வந்து 12 டைம்ஸ் முடிச்சிட்டோம்ல சிங்கிள் க்ரூஷே. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு 3 லூப்ஸையுமே எடுத்துருங்க. சேம் ஸ்டிச்சில் அகெயின் ஒன் மோர் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, ஒன் டைம் ட்ரிபிள் க்ரூஷே. சேம் ஸ்டிச், ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், அதுக்கு அடுத்த 2 லூப்ஸ். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் ஸ்டிச்சில் வந்து 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே, 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒன் டைம் ட்ரிபிள் க்ரூஷே, ஒன் டைம் டபுள் க்ரூஷே. இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ரிவர்ஸாக பண்ண போகிறோம். ஒன் டைம் ட்ரிபிள் க்ரூஷே, சேம் ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஒன் சேம் ஸ்டிச்சில் அகெயின் ஒன் மோர் டைம். ஓகே, நம்ம பீகாக்கோட ஃபெதர் வந்து அப்படியே அந்த ஓவல் ஷேப்பில் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, இப்போ ரிமைனிங் இருக்கிற 13 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ இங்கே 13 சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் ஹாஃப், ஒன் டபுள் க்ரூஷே, ஒன் ட்ரிபிள், 3 ட்ரிபிள்ஸ், ஒன் ட்ரிபிள், ஒன் டபுள் க்ரூஷே, 2 டைம்ஸ் ஹாஃப். அகெயின் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். 3 டைம்ஸ் சிங்கிள் 13 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 11 12 13. ஓகே, 13 ஸ்டிச்சஸ், லாஸ்ட் 13 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் யான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம போட்ட செயின் 1 ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் யான் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் யானை கட் பண்ணிக்கோங்க. சரி ரபி சாப்பிடு.
எல்லோ அண்ட் க்ரீனை வந்து டை பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ரீன் கலர் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பீகாக் ஃபெதரில் வந்து இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. லைட் க்ரீன் அப்புறம் டார்க் க்ரீன், அவ்வளோதான். இன்னும் 2 more ரவுண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து செயின் 3 ரவுண்டு 3யோட எண்டில் வந்து 37 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண போகிறது ரவுண்ட் 4 செயின் 3 1 2 3 சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் குரூஷே 1. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 more டைம் டபுள் குரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் குரூஷே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் 3 ஒரு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். அதே ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரூஷே பண்ணியிருக்கோம். ஸோ 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 1. இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண ஒரு 4 more டைம்ஸ் இதை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 2. சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே, 1 again 1. ஓகே, 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னேன்ல, 1 டைம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 3 more டைம்ஸ் பண்ணணும். 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 டைம் டபுள் குரூஷே. The next 2 stitches. இன்னும் 2 more டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 டைம்ஸ் நான் பண்ணிட்டேன். டோட்டலாக 5 டைம்ஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட் டைமோட 1 2 3 4 5. ஓகே, இந்த செட். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 2. அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் டபுள் குரூஷே 1. நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 2. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மிடில் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் ஸ்டிச். இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 3 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ண போகிறோம். 1 2 3 3 டைம்ஸ் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ணோம்ல, அதே இது அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் டபுள் 1 டபுள் குரூஷே 2 டைம்ஸ் டபுள். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே நெக்ஸ்ட் ஸ்டிச்சில். ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 டைம் டபுள் 1 டைம் டபுள். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணோம்ல, அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் 1 டைம் டபுள் 2 டைம்ஸ் டபுள், அப்படி ரிவர்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? எண்டு வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து 5 டைம்ஸ் பண்ணோம், இதே மாதிரி இங்கே 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே. தேர்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே. அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவோம். இன்னும் 1 more டைம் நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே 1. நெக்ஸ்ட்டில் வந்து 1
தேர்டில் வந்து சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எண்டு வரைக்கும். 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன், ரிமைனிங் 3 டைம்ஸ் இந்த செட்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். 5th டைம் பண்ணுறோம். 1 டைம் டபுள் க்ரோஷே, 1 டைம் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் லாஸ்ட்டில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2. ஓகே, இப்போ வந்து நம்ம செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 2 3 ஓகே, இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டார்க் கலர் க்ரீன், லாஸ்ட் ரவுண்ட் டார்க் க்ரீன் யானை வந்து எடுக்க போகிறோம். ஓகே, டார்க் க்ரீனை வந்து யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் ரவுண்ட் 4ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 53 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த 2 க்ரீனையும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். லைட் க்ரீனை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டார்க் க்ரீனில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். செயின் 1, லாஸ்ட் ரவுண்ட் ரவுண்ட் 5, சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2. செயின் 1 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஸோ இந்த ஒரு ஸ்டிச்சில் வந்து சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 5 நம்ம பண்ணுறோம். செயின் 1 போட்டு இந்த சேம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 25 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 25 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இந்த பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சிலே நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 25 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 21 22 23 24 25. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து 25 போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து மிடில் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 சேம் ஸ்டிச்சிலே 2 3. அகெயின் 25 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 25 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 24 25. ஓகே, 25 டைம்ஸ் 25 ஸ்டிச்சஸில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டிச் வந்து ரிமைனிங் இருக்கும். அதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. 1 சேம் ஸ்டிச்லேயே அகெயின் 1 மோர் டைம். ஓகே, இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு ரிமைனிங் எட்ஜஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம பீகாக் ஃபெதரோட மெயினான பார்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ஃபெதரில் இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த இது பண்ண போகிறோம். ஓகே, யான் வந்து வச்சு இது ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. இப்படி ஃபோல்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெவியான புக்ஸில் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நல்லா நமக்கு ஸ்டிஃப்னஸ் கிடச்சிரும். ஓகே, வாங்க நம்ம லாஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யானை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணும். இப்போ இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து
இந்த இடத்துல வைப்போம். ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இப்போ அந்த லாஸ்ட் ரவுண்டில் வந்து 57 செயின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 57 வேணும், +2 வேணும். ஓகேவா? 59 கிட்ட வேணும். ஏன்னா நம்ம இந்த டாப்பில் இருக்கிற ஒரு செயினில் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து போடுவோம். ஓகேவா? நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் நீங்கள் ஃபெதர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த டாப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, 3 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே போட்டதில் மிடில் ஸ்டிச்சுக்கு மேலே நீங்கள் ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு கிராப் பண்ணிக்கோங்க. இப்படி கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் இது இந்த மாதிரி புல் பண்ணிடுங்க. ஸோ தட் நல்லா வந்து ஒரு நாட் விழுந்துடும். ஓகேவா? நான் வந்து இதோட கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணுறேன், குட்டியாக இருக்கட்டும்னு. சைஸஸ் வந்து உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த டாப் இதில் மட்டும் 3 டைம்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ரிமைனிங் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒன்று டைம் நம்ம பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் அழகாக இப்படி கிராப் பண்ணி இப்படி வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்ணில் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த யானை வந்து இந்த ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான பீகாக் ஃபெதர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணதை எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை மெயில் ஐடியில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.